இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜ அடங்கிய தேஜ கூட்டணியில் அதிமுகவுக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் முன்பே புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக. 1974இல் அக்கட்சியின் ராமசாமி முதல்வராக இருந்தார். பின் 1977இலும் அதிமுக ஆட்சி அமைந்தது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் செல்வாக்கால் ஓட்டு வங்கி அதிகரித்து கூட்டணி அரசிலும் அதிமுக அங்கம் வகித்தது. 2011 தேர்தலில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2016 தேர்தலில் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. ஜெயலலிதா மறைந்த பின் 2021 தேர்தலில் தேஜ கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கி ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த தேர்தலில் 2 சீட்டு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் துவக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் லாஜகவை விட சின்ன கட்சியா என புதுச்சேரி அதிமுகவினர் கொந்தளிக்கின்றனர். புதுச்சேரியை ஆட்சி செய்த அதிமுக 2 சீட்டுக்குள் அடங்கி கிடப்பதற்கு கட்சி தலைமையே காரணம் எனவும் விமர்சிக்கின்றனர். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தாலும் அந்த கட்சிக்கு 20 சீட் என்றால் அதிமுகவுக்கு 10 சீட் என்ற ஃபார்முலாவை எம்ஜிஆர் கடைபிடித்தார். 2011 தேர்தலில் கூட என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தபோது 10 சீட்டுகளை ஜெயலலிதா பெற்றார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி புதுச்சேரியை கண்டுகொள்ளாததால் 2 சீட்டுக்கு அடிபணியும் நிலை வந்துவிட்டதாகவும், இப்படியே போனால் அதிமுகவை புதுச்சேரியில் யாராலும் காப்பாற்ற முடியாது எனவும் கட்சியினர் புலம்புகின்றனர்.